அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. நீங்க வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற மாதிரிலாம் கேக்குறீங்கல்ல, எதற்கு கேக்குறீங்க? பிசிகாக்கோ கம்யூனிஸ்டுக்காக்கோ எதுக்கு நாங்க அமைச்சரவை பதவி கொடுக்கிறோம்? இது வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் நிறுத்தினதுல எங்கேயாவது ஒரு இடத்துல பொது தொகுதியில பட்டியல் சமூகத்தை சேர்ந்து நிறுத்திருக்காங்களா? இல்ல. அப்புறம் அந்த கேள்வி வருது இல்ல. அப்ப அம்பேத்கர் எங்களுக்கு இந்த அரசமைப்பு சட்டம் வழியா எங்களுக்கு இந்த உரிமை கிடைக்கலன்னா 44ல 4 கூட எங்களுக்கு கிடைக்காதுன்னு அர்த்தம். ஏன் இப்போ சிறுத்தைகள் ஒரு பட்டியல் சமூக மக்களிலிருந்து தொடங்கி பொது சமூகத்திற்கான அரசியலை இன்றைக்கு வழிநடத்தக்கூடிய ஒரு இயக்கமாக இருக்குது. இந்த இயக்கத்துக்கு ஏன் ஆசைப்படக்கூடாது? என்ன கேட்குறேன், விஜயகாந்த் தமிழ்நாட்டு முதலமைச்சர்னு பேசுகிறப்ப மட்டும் யாரும் இந்த பேச்சு வரவே இல்லை. திருமாவளவன் இந்த முதலமைச்சராக வரணும்னா மட்டும் இந்த பேச்சு வருது. முதலமைச்சர் துணை முதல்வருக்கே இந்த பேச்சு வருது. எப்படி நியாயம் இது? தனியா நில்லுங்க, தனியா நின்று நீங்க முதலமைச்சர் ஆகுங்க, துணை முதலமைச்சர் ஆகுங்க, அதுக்கான வேலையை பாருங்க சார். கூட்டணிக்குன்னு வந்தீங்கன்னா சில உடன்படிக்கைகள் இருக்குது. அந்த உடன்படிக்கையை ஒப்பிட்டு தானே இந்த இது வரைக்கும் இருக்கிறாங்க. கேட்கவே கூடாதா? முன்வைக்கவே கூடாதா? ஒரு அரசியல் கட்சி எங்களுக்கான தேவை என்னன்றது சொல்லக்கூடாதா? இப்போ விடுதலை சிறுத்தை கேட்கறதெல்லாம் நீங்க கொடுத்துட்டீங்களா? கம்யூனிஸ்ட் கேட்டதெல்லாம் கொடுத்துட்டீங்களா? தமிழக வாழ்வுரிமை கட்சி கேட்டதெல்லாம் கொடுத்துட்டீங்களா? அல்லது மனிதநேய மக்கள் கட்சி கேட்டதெல்லாம் கொடுத்துட்டீங்களா? இல்லை, கேட்கறது இயல்பு தானே. ஆதவ அர்ஜுனாவுக்கும் திமுகவில் வேறு யாரு சிலருக்குமோ இருக்கக்கூடிய முரண்பாடு வெளிப்படுறதா நான் பார்க்குறேன். இதே கருத்தை வேற யாரும் சொல்லியிருந்தா இதை பற்றி பேசியிருக்க மாட்டாங்களோன்னு தோணுது. பங்கு கேட்டால் வந்து பங்கு கேட்குறோம் அல்லது ஒரு அதிகார பகிர்வு கேட்குறோம். பங்குன்றது வேற, பகிர்வுன்றது வேற. இப்போ தானே உருவாக்குறாங்க. இப்போ பைலாஸில் இருக்குல்ல, திமுகவோட பைலாஸ்லேயே இருக்குல்ல, இந்த பைலாஸை சேஞ்ச் பண்ணி போட்டாங்களே, அதுதானே அரசியல். அப்போ அந்த அழுத்தம் தான் ஒரு முடிவை மாற்றோம். அப்படின்னா இந்த அழுத்தம் வந்து பட்டியல் சமூகத்தினுடைய வேட்கை. எங்கள் கட்சியில் இருக்க துணை பூச்சலாக பேசுகிற வந்து இப்போ எடுபடுமா? எடுபடாது. நியாயமானது, ஆரோக்கியமானது. இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அண்ணன் ஆராசாவுக்கு இது வந்து ஆரோக்கியமானதாக தெரியும். அப்போ தான் அவருக்கே அங்கே முழுமையான மதிப்பு கிடைக்கும்னு கேட்டால் அவர் விரும்புகிற தொகுதி பெரம்பலூர் தொகுதியாக இருக்கும், சிதம்பரம் தொகுதியாக இருக்கும், கடலூர் தொகுதியாகத்தான் இருக்கும். MRL Realty's Nature's Enclave Coastal Heaven theme based resort villa plots ECR மாதம் 10,000 வரை assured rental income lifetime free stay at resort 30க்கும் மேற்பட்ட வசதிகளுடன் call 9962888888. Fourth Estate தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் Fourth Estate தமிழ் வழங்கும் பெருதனும் பெருதுகள் நிகழ்ச்சி. இன்று நம்முடைய பெருதனும் பெருதுகள் நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக இணைந்திருக்கிறார் விடுதலை தமிழ் புலிகள் கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய தோழர் திரு குடந்தை அரசன் அவர்கள். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலம். தமிழ்நாட்டினுடைய 2026 தேர்தலுக்கான அந்த பரபரப்பு அப்படிங்கிறது இப்போது துவங்கியிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. அதை பற்றி ஒரு பேசுபடு பொருளாக இப்போது உருமாறி இருப்பது வந்து பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணிக்குள் ஏற்பட்டிருக்கக்கூடிய சில சலசலப்புகள்னு சொல்லலாம். உங்களுக்கு தெரியும், விசிகா அப்படிங்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அதன் துணை பொதுச் செயலாளர் ஆதவ அர்ஜுனா அவர்கள் கூறக்கூடிய ஒரு கருத்து தான் இப்போ வந்து ஒரு பரபரப்பாக உண்டாக்கியிருக்கு. ஏன் உங்கள்கிட்ட இந்த கேள்வி கேட்குறேன்னா, தொடர்ந்து ஆட்சி அதிகாரத்தில் வந்து பிரதிநிதித்துவம் பங்கு அப்படிங்கிற அந்த கோட்பாட்டில் உங்களுக்குமே உடன்பாடு இருக்குது அப்படிங்கிறத பல இடங்களில் உங்களுடைய கூட்டங்களில் பேசியிருக்கிறீங்க. உங்கள் கட்சியினுடைய நோக்கத்திலும் அது இருக்கிறது. கிட்டத்தட்ட அதே ஒரு கருத்தை அதை குறித்து பேசும்போது துணை முதலமைச்சராக ஏன் ஆகக்கூடாது, ஏன் கூட்டணி கட்சிகளுக்கு சீட்டு கொடுக்கக்கூடாது, ஏன் அமைச்சராகக்கூடாது அப்படின்னு ஒரு பக்கம் தொடர்ந்து பேசி வருகிறார் ஆதவ அர்ஜுனா. கூட்டணிக்குள்ளே இருக்கக்கூடிய அதே கட்சியில் இருக்கக்கூடிய நபர்களை எதிர்த்தும் வந்து பேசிட்டு வராங்க. முதல்ல ஆதவ அர்ஜுனாவோட கருத்தை ஒரு அரசியல் தலைவராக நீங்கள் எப்படி மதிப்பீடு செய்கிறீங்க? அதை ஆதரிக்கிறீங்களா அல்ல எதிர்க்கிறீங்களா? ஒற்றை வழியில் ஆதரிக்கிறேன். விளக்கமாக அதில் பேசுகிறதா இருந்தால் அவர் சொன்ன கருத்து வந்து ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு பெரும்பான்மையாக ஜெயிச்சிருக்காரு, வெற்றி பெற்றிருக்காரு. அப்படி இருந்தும் துணை முதல்வரை பவன் கல்யாணை கூட்டணியில் சேர்த்ததுக்காக அவர் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு ஆந்திராவை தான் சுட்டி காட்டினார். ஒன்று அதில் குறிப்பிடத்தண்டு. ரெண்டாவது, ஆதவ அர்ஜுனா சொல்கிறது வந்து இப்போ கொடுங்கன்னு கேட்குறதான பொருள் அல்ல. அது மூலம் எல்லோரும் தப்பாக புரிஞ்சுக்கிறேன். இப்போ நீங்கள் தேர்தல் முன்னாடியே கேட்க வேண்டியதானே? தேர்தலில் வந்து வந்து கூட்டணி பேசுகிறப்ப நீங்கள் முதல்வரை பற்றி கேட்கலன்னு அவர் இப்போ கேட்கல. கொடுக்கணுன்ற கோரிக்கையை வெளிப்படுத்துகிறாரு. அதுவும் அவருடைய கோரிக்கை கிடையாது. இந்த கோரிக்கை விடுதலை சிறுத்தைகளுடைய அடிப்படை கோரிக்கை. 99 காலகட்டங்களில் அரசியலுக்கு வரப்பையே அடித்தட்டு மக்களின் நிலை மாற வேண்டும், அதற்கு அரசியல் அதிகாரம் கைமாற வேண்டும். யார்கிட்ட கை மாறணும்?
இதுவரைக்கும் யார் கை வச்சிருக்கிறாங்களோ அவங்கள்ட்ட இது வரைக்கும் யார் அந்த நுகர முடியாமல் அனுபவிக்க முடியாமல் அந்த வட்டத்துக்குள்ளே இல்லாமல் இருக்கிற மக்கள்கிட்ட தான் அந்த அதிகாரம் போகணும். இப்போ 2000 ஆண்டுகளாக அதிகாரமற்றவர்களாக இருக்கிறார்கள். அப்போ சட்டமன்ற உறுப்பினராக அது புரட்சியாளர் பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் நமக்கு கொடுத்துருக்கிற வாய்ப்பின் அடிப்படையில் தான் இந்த இடஒதுக்கீடு முறை. இல்லைன்னா ஒரு இடத்துல கூட கிடைக்காது. அதுக்கு ஒரு சாட்சி, இது வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் நிறுத்தினதில் எங்கேயாவது ஒரு இடத்துல பொது தொகுதியில் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவங்க நிறுத்திருக்காங்களா? இல்லை. அப்புறம் அந்த கேள்வி வருது இல்லை. அப்போ அம்பேத்கர் எங்களுக்கு இந்த அரசமைப்பு சட்டம் வழியாக எங்களுக்கு இந்த உரிமை கிடைக்கலன்னா 44ல் 4 கூட எங்களுக்கு கிடைக்காதுன்னு தானே அர்த்தம். ஏன் இப்போ இஸ்லாமியர்கள் அப்படி தானே இருந்தாங்க, அவங்களுக்கான வாய்ப்பு இருந்துச்சு. சுதந்திரம் ஆகிறப்ப எவ்வளவு, பிரிட்டிஷ் வெள்ளை ஏகாதிபத்திய காலத்தில் எவ்வளவு, சென்னை மாகாணத்தில் எவ்வளவு, இப்போ இருக்காங்களா? இல்லை. அப்போ அது எங்கே மெல்ல கரைஞ்சி போய் நிற்குது? அதே தான் பட்டியல் சமூகம். ஏன்னா ஒரு செக்யூரிட்டி இருக்கிறதுனால தான் இப்போ இருக்குது. அப்போ இந்த அடிப்படையில் பார்க்குறப்ப ஆதவ் அர்ஜுனா அவர்கள் விடுதலை சிறுத்தைகளுடைய துணை பொதுச் செயலாளர் சொன்னது அவருடைய தனிப்பட்ட கருத்து என்று எடுத்துக்கொள்ள முடியாது. அது கட்சியினுடைய கருத்து தான். இதுக்காக திமுக இவ்வளவு பேசணுமா அப்படின்னா இதை பேச வேண்டிய அவசியம் இல்லை. கொடுக்க முடியாது அல்லது அந்த காலகட்டம் வரப்போ அதை பற்றி பேசலாம். இது ஒரு கட்சியினுடைய நிலைப்பாடு. ஒரு கட்சியினுடைய நிலைப்பாடு 99 நிலைப்பாடு. திரும்ப 2016 அந்த நிலைப்பாடு எடுக்கிறாங்க. திரும்ப அந்த நிலைப்பாடு மாறுது. மக்கள் நல கூட்டணிக்கு பிறகு திரும்ப மாறுது. அப்படி மாறுறப்ப இப்போ அதை அவர் சொன்னது ஒரு கட்சியினுடைய பழைய, அதே நேரத்தில் எதிர்கால திட்டத்தை குறித்த ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறார். இதில் எங்களுக்கு அபிப்பிராயம் உண்டு இல்லை அப்படின்னா அதை பேசணும். இப்பயே பயப்படுறீங்க அப்படின்னா ஏன் அந்த சூழல் அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. இதான் ஒரு கேள்வி கேட்குறாங்க. நீங்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறீங்கல்ல, எதற்கு கேட்குறீங்க? பிசிகாக்கோ கம்யூனிஸ்டுக்காக்கோ எதுக்கு நாங்கள் அமைச்சரவை பதவி கொடுக்கணும்? அவங்க கேட்கல. பெரும்பான்மை இருக்கும்போது எதுக்குங்க கொடுக்கணும்? திமுகவுக்கு பெரும்பான்மை இருக்கு. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 2 மாநிலத்தில் முதலமைச்சராக கூட இருந்தாங்க. சிபிஐயும் பல இடங்களில் வாய்ப்பு உள்ள இடங்களில் ஒரு அதிகாரத்தில் கூட இருந்திருக்கிறாங்க. சரி, விடுதலை சிறுத்தைகள் ஒரு பட்டியல் சமூக மக்களிலிருந்து தொடங்கி பொது சமூகத்திற்கான அரசியலை இன்றைக்கு வழிநடத்தக்கூடிய ஒரு இயக்கமாக இருக்குது. இந்த இயக்கத்துக்கு ஏன் ஆசை வரக்கூடாது? இல்ல, அவங்க கேட்குற கேள்வி ரொம்ப சிம்பிளா கேட்குறாங்க. திமுகவுக்குள்ள பட்டியல் சமூகமே இல்லையா? தமிழ்நாட்டு முதலமைச்சர் நான் என்ன கேட்குறேன், விஜயகாந்த் தமிழ்நாட்டு முதலமைச்சர்னு பேசுகிறப்ப மட்டும் யாரும் இந்த பேச்சு வரவே இல்லை. திருமாவளவன் இந்த முதலமைச்சராக வரணும்னா மட்டும் இந்த பேச்சு வருது. முதலமைச்சர் துணை முதல்வருக்கே இந்த பேச்சு வருது. எப்படி நியாயம் இது? தனியா நில்லுங்க. தனியா நின்று நீங்க முதலமைச்சராகுங்க, துணை முதலமைச்சராகுங்க, அதுக்கான வேலையை பாருங்க சார். கூட்டணிக்குன்னு வந்தீங்கன்னா சில உடன்படிக்கைகள் இருக்குது. அந்த உடன்படிக்கையை ஒப்பிட்டு தானே இது வரைக்கும் இருக்கிறாங்க. அடுத்த தேர்தலுக்கான ஒரு கேட்கவே கூடாதா, முன்வைக்கவே கூடாதா? ஒரு அரசியல் கட்சி எங்களுக்கான தேவை என்னன்றது சொல்லக்கூடாதா? இப்போ விடுதலை சிறுத்தை கேட்கறதெல்லாம் நீங்கள் கொடுத்துட்டீங்களா? கம்யூனிஸ்ட் கேட்டதெல்லாம் கொடுத்துட்டீங்களா? தமிழக வாழ்வுரிமை கட்சி கேட்டதெல்லாம் கொடுத்துட்டீங்களா? அல்லது மனிதநேய மக்கள் கட்சி கேட்டதெல்லாம் கொடுத்துட்டீங்களா? அப்படி கிடையாதுல்ல. கேட்கறது இயல்பு தானே. அவர் விடுதலை சிறுத்தைகள் கூட கடந்த தேர்தலில் கேட்டாங்க, எங்களுக்கு 3 தொகுதி கொடுங்கன்னு. ஒரு பொது தொகுதி கொடுத்தாங்க. கொடுத்துட்டீங்களா? இல்லை. அதனால் அது பேச வரப்ப பேச வேண்டியது. அதுக்காக அவர் பேசுகிறதே தப்பு அப்படின்னு சொல்லி ஒரு அரசியலாக அதை நகர்த்தி ஒருத்தருடைய அவரை முடக்கிறது என்பது இது எனக்கு என்னமோ ஆதவ அர்ஜுனாவுக்கும் திமுகவில் வேறு யார் சிலருக்குமோ இருக்கக்கூடிய முரண்பாடு வெளிப்படுறதா நான் பார்க்குறேன். இதே கருத்தை வேற யாரும் சொல்லியிருந்தா இதை பற்றி பேசியிருக்க மாட்டாங்களோன்னு தோணுது. இல்லை, நீங்கள் மதிக்கக்கூடிய, மரியாதை வைத்திருக்கக்கூடிய, மரியாதைக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர் ராசா அவர்கள் ரொம்ப தெளிவாக ஒரு கருத்தை சொல்கிறாங்க. இப்படியாக விசிகாவுக்குள் பேசுபவர்கள் பிஜேபி ஆர்எஸ்எஸோட கருத்துக்களை உள்வாங்கி அதை நடைமுறைப்படுத்துகிற அளவுக்கு கொண்டு போயிடுவாங்க. மரியாதைக்குரிய திருமாவளவன் அவர்கள் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்கிறாரு. பங்கு கேட்டால் பங்கு கேட்குறோம் அல்லது ஒரு அதிகார பகிர்வு கேட்குறோம். பங்குன்றது வேற, பகிர்வுன்றது வேற. அது இதில் ஏதாவது ஒன்றுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்கறது, கட்சை விட்டு அடிப்படையில் நீக்கணும் அப்படின்னு நினைக்கிறது நடவடிக்கை எடுங்கன்ற அப்படின்னு ஆராசா பேசுறது அவர் பேசலை. அவர் வாயாக இருந்து திமுகவுக்கு பேசக்கூடிய நிலைமையில் இருக்கிறதுனால நான் அண்ணன் ஆராசாவுடைய கருத்தை இதில் பொருட்படுத்துகிறேன். ஏன்னா அவர் உங்களுக்கு இந்த மாதிரி சிக்கல் வரப்போ அந்தந்த சமூகத்தை சேர்ந்தவங்க தான் அறிக்கை விடுவாங்க. மருத்துவர் ராமதாஸுக்கு பன்னீர்செல்வம் இல்லைன்னா அவங்க பொதுச் செயலாளர் துரைமுருகன் இந்த மாதிரி யாராவது விட்டு பேச சொல்லுவாங்க. அதனால் ஒவ்வொரு சமூகத்துக்கு தகுந்தாப்புல அவங்கள அறிக்கை விட சொல்லுவாங்க. அதனால் இது பெரும்பான்மையாக பட்டியல் சமூகம் இருக்கிறதுனால அப்போ அதை குறித்து ஒரு விமர்சனம் செய்யணும்னா ஆராசா அவர்கள் வழியாக அந்த அறிக்கை வெளியாகப்பட்டிருக்கு, அவ்வளோதான்.
அப்படிதான் நான் அதை பார்க்குறேன். விசிகாவுக்கு துணை பொதுச் செயலாளர் பேசியிருக்காருன்னா இவர் ஒரு துணை பொதுச் செயலாளர்ல கட்சி அடிப்படையில் பேசி நல்ல ஆரோக்கியமான விவாதம் வளரட்டும். கழகம் இருந்தால் நியாயம் பிறக்கும், நியாயத்தை நோக்கி நகர்வோம். 3 நாளில் வந்து அண்ணன் திருமாவளவன் பேசுவார்னாங்க. இன்னைக்கு கூட அப்படி ஒன்றும் தெளிவாக அவர் இன்னும் இன்னைக்கு அவர் பேசும்போது என்ன சொல்லியிருக்கிறாருன்னா ஆதவர்ஜனா குறித்து கேட்குறாங்க. ஆதவர்ஜனா பேரை பயன்படுத்தலை, உதயநிதி பேரையும் பயன்படுத்தலை, யாருடைய பேருமே பயன்படுத்தலை. கூட்டணிக்குள்ளே விரிசல் இல்லை, கூட்டணியில் சிக்கல் இல்லை, நாங்கள் கட்சிக்குள்ளே கூடி பேசி எங்கள் உட்கட்சி விவகாரத்தில் நான் ஒரு முடிவெடுப்போம் இப்படின்னு கடந்து போகிறார்ல. இந்த பேச்சு எதை வெளிப்படுத்துகிறது? நீங்கள் அவரை ரொம்ப நெருக்கமாக பார்த்துருக்கிறீங்க, இது எதை வெளிப்படுத்துகிறது? அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு சுதந்திரமான கட்சி. திமுக அதிமுக மாதிரி ஒரு கட்சி கிடையாது. இதை விட இந்த தேமுதிக மாதிரி மற்ற கட்சிகள் மாதிரியும் கிடையாது. ஈவந்தோ இடதுசாரி இயக்கமாக இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி மாதிரி கூட கிடையாது. கம்யூனிஸ்ட் கட்சியில் இந்த பொலிட் பியூரோவோ அல்லது ஸ்போக் பர்சன் யாரோ அவங்க தான் பேசுவாங்க. ஆனால் திமுக பொறுத்த வரைக்கும் இன்னார் தான் பேசணும்னு டிக்டேட் பண்ணி வச்சுருவாங்க. அதிமுக பொறுத்த வரைக்கும் குறிப்பிட்டு இவங்களை தவிர வேறு யாரும் கூப்பிடாதுன்னு சொல்லிடுவாங்க. இதுதான் வந்து இந்த கட்சியோட நிலைமை. ஆனால் விசிகாவை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. கடைக்கூட கூட பேசுவாங்க. அதனால் அந்த கருத்தை வெளிப்படுத்துவாங்க. அந்த சுதந்திரம் அது வந்து ஒரு இயக்கத்தினுடைய ஜனநாயக வெளிப்பாடு. அது அந்த தலைமை வந்து கொடுக்குதுன்னா அந்த தலைமை சிறந்த தலைமை அப்படின்னு தான் நம்ம அதை பார்க்கணும். அந்த ஜனநாயக கருத்தை சொல்கிறது. அதுவே கடுமையான கருத்து ஒரு தனி மனிதரை விமர்சனம் பண்ணால் அது கடுமையாக அவர் கூப்பிட்டு விமர்சனம் அவர் திட்டுவார் அல்லது கண்டிப்பார், நடவடிக்கை எடுப்பார், அது வேறு. பொதுவான ஒரு ஆரோக்கியமான ஜனநாயகபூர்வமான கருத்துக்களை சொல்கிறதுல வந்து இப்போ உதாரணமாக எனக்கு தெரிஞ்ச வகையில் நான் இப்போ சொல்கிறேன். ஆதவ அர்ஜுனா என்பவர் வந்து விசிகாவுடைய ஐடி விங்காக இருக்கக்கூடிய இணையதளம் மற்றும் அரசியல் ப்ரமோட் பண்ணுறது, ஆமாம், அதை தூக்கி நிறுத்துறதுக்கான பணிகளை செய்யக்கூடிய வேலையும் செய்ய வெறும் துணை பூச்சலாக மட்டுமல்ல, வாய்ஸ் ஆஃப் காமன் அமைப்பு வச்சிருக்காரு. வாய்ஸ் ஆஃப் காமனுடைய வேலையை வந்து அதுக்கு ஹெட் அவர் தான். ஆமாம். அப்போ விசிகாவை ப்ரமோட் பண்ணுற வேலையை செய்கிறப்ப இதெல்லாம் ஒரு யுத்தி. அப்போ அந்த யுத்தியோட ஒருத்தர் செய்கிறத வந்து அந்த கட்சியிலே இன்னொருத்தர் கண்டிச்சாங்கன்னா அப்புறம் எதுக்கு அந்த வேலையை அவுட்டை கொடுக்குறீங்க? நீங்களே செஞ்சுட்டு போட்டுதுனே. இப்போ லைம் லைட்டில் வச்சுக்கணுங்க. இப்போ டாக்டர் கலைஞர் அவர்கள் இருந்தார். என்ன பண்ணுவார்னா தன்னை சுற்றியே தான் அரசியல் இருக்கும். இப்போ 2 நாள் முடிய முற்றுப்புள்ளி வச்சிருப்பார் அண்ணன். திரும்ப ஏன் வைக்கணும்னா இது இருக்கட்டும், இன்னொரு 4 நாள் நீங்கள் சொல்லலாம் பார்த்தா திரும்ப சொல்லி தான் ஆதவ அர்ஜுனா பேசுகிற மாதிரி இருக்கு. இருக்கட்டும், இருந்துட்டு போட்டுவேன், என்ன தப்பு இருக்கு? ஏங்க நான் பேசுனா குற்றச்சாட்டை வருதுங்க. நீங்கள் பைபிள் படிச்சிங்கன்னா ஒரு கதை சொல்லுவாங்களே, இந்த இஸ்ரேலிய மக்களை வந்து யூத மக்களை கொண்டு போய் வந்து எகிப்தில் அடப்பட்டிருப்பாங்க. அவங்களை அழைச்சிட்டு வரதுக்காக கடவுள் வந்து மோசையை கூப்பிட்டு பண்ணுவார். ஐயோ சாமி எனக்கு வாய் இல்லை, அது இல்லை, எனக்கு அப்படின்னு சொல்லுவார், பேசுவார். என்னால் முடியாது, எனக்கு அந்த அறிவில் தன்மை இல்லை, உனக்கு நான் வாயாக வச்சுருக்கிறேன், நீ ஆரோனை கூப்பிட்டு போ அப்படின்னு சொல்லி என் தம்பியை கூப்பிட்டு போக சொல்லி சொல்லுவார். அது பைபிளில் வரும் அந்த ஸ்டோரி. அது எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ அண்ணன் திரும்ப பேசுனா அது எட்டிக்காய் கசக்கும்னா முதல்ல கசப்பு மருந்தை எடுத்தோடனே கசப்பாக கொடுக்கக்கூடாது, கொஞ்சம் இனிப்பு கலந்து கொடுப்போம். அப்போ ஆதவ அர்ஜுனா சொன்னால் தான் டிபேட் ஆகுனா ஆகட்டும். ஏங்க இது வந்து வெறும் திருமாவளவன் விடுதலை சிறுத்தைகளுடைய கருத்து இல்லைங்க, இது பட்டியல் சமூகத்தினுடைய கருத்து. ஏங்க காமராஜர் ஆட்சியில் இருக்கிறப்ப பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஒரு அறநிலைத்துறை அமைச்சராக முடியுது. பெரியாரிய கருத்துக்களை முன்வச்சு பெரியாரிய மண்ணில் திராவிட சித்தாந்தத்தில் நாங்கள் வந்து திராவிட மாடல் ஆட்சி சமூக நீதி மாடல்னு சொல்கிறீங்க. ஒரு வாய்ப்பே இல்லாமல் இருக்குதான் இப்போ இந்த அளவுக்கு. மதிவேந்தன் ஆக்குறாங்களே, வனத்துறை அமைச்சராக மதிவேந்தன் இருக்கிறாரு. அதான் இப்போ தான் இந்த நெருக்கடி யாரால வந்துச்சு? விடுதலை சிறுத்தை வளர்ச்சியால் தானே வருது. இந்த நெருக்கடி யாரால வந்துச்சு? பட்டியல் சமூகத்தில் ஏனைய பிற கட்சிகளுடைய வளர்ச்சியினால தான் இந்த நெருக்கடி வருது. ஒரு உதாரணம் சொல்கிறேன். வரலாற்றில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் துணை தலைவர் அப்படின்றது துணை செயலாளர் அப்படின்ற பொறுப்பு, துணை செயலாளர் 2 இருந்துச்சுன்னா 1 கம்பல்சரி பட்டியல் சமூகத்து தான் போடணும், தெரியுங்களா? ஆமாம். ஏன் எப்படி வந்துச்சு? அது கலைஞர் உயிரோடு இருக்கிறப்ப அது செஞ்சார். ஏன் செஞ்சார்? அப்போ புதிய தமிழகமும் விடுதலை சிறுத்தைகளும் மிக வலுவான அரசியல் சக்தியாக பட்டியல் சமூக மக்கள் மத்தியில் வளர்றப்ப இந்த வளர்ச்சி வந்து இப்போ திமுகவுக்கு கிரெடிட் ஆகிட்டு இருந்த வாக்கு வங்கி சரிய தொடங்குனதுனால இனிமேல் நாம் அவங்கள விட்டுற முடியாதுன்னு சொல்லிதான் அந்த அடிப்படையில் புதிய தமிழகம், ஞான் பாண்டியன் அவர் தலைமையிலான கட்சி, அண்ணன் திருமாவளவன் தலைமையிலான விசிக உள்ளிட்ட இந்த கட்சிகள், இன்னும் அண்ணன் சேக்கு தமிழரசன், அண்ணன் ஜெயன்மூர்த்தி, இது மாதிரி எல்லாருடைய அரசியல் எழுச்சி என்பது ஒரு நிர்பந்தத்தை உருவாக்குனுச்சு. அதன் அடிப்படையில் தான் துணை செயலாளர் என்கிற பொறுப்பே அந்த கட்சி இன்னைக்கு முடிவெடுத்து சாதாரண குப்பனும் சுப்பனும் எவனா ஒருத்தன் பேசுகிறான்னு கொண்டு வந்து துணை செயலாளர்னு வச்சுட்டு இருக்காங்க. அப்படின்னா பிற்காலங்களில் உருவாக்கப்பட்ட பதவி தான் இப்போ தானே உருவாக்குறாங்க. இப்போ பைலாஸில் இருக்குல்ல, திமுகவோட பைலாஸ்லேயே இருக்குல்ல, இந்த பைலாஸை சேஞ்ச் பண்ணி போட்டாங்களே.
அதுதானே அரசியல். அப்போ அந்த அழுத்தம் தான் ஒரு முடிவை மாற்றம் அப்படின்னா, இந்த அழுத்தம் வந்து பட்டியல் சமூகத்தினுடைய வேட்கை, தாகம், அரசியல் இது வந்து ஒரு எதிர்பார்ப்பு. இதை நிறைவு செய்வதற்கு தேவையான இடத்துல யார் வர அவங்க தான் பேச முடியும். நான் பேசின எடுமாடுமா? எங்கள் கட்சியில் இருக்க துணை பூச்சலாக பேசுகிறாங்க வந்து இப்போ எடுபடுமா? எடுபடாது. அப்போ யார் அந்த இடத்துல இருந்து பேசுகிறாங்களோ அதுக்குரியவங்க பேசுகிறப்ப தான் அது வந்து விவாதமாக மாறுது. அந்த வகையில் இன்றைக்கு அரசியல் களத்தில் விடுதலை சிறுத்தைகள் அதற்கான தகுதியோடு இருக்கிறதுனால பேசி ஆரோக்கியமானது நினைக்கிறீங்க நீங்கள்? நியாயமானது, ஆரோக்கியமானது. இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அண்ணன் ஆராசாவுக்கு இது வந்து ஆரோக்கியமானதாக தெரியும். அப்போ தான் அவருக்கே அங்கே முழுமையான மதிப்பு கிடைக்கும். இல்லை, அங்கதான் ஒரு விஷயம் நான் கேட்கணும்னு நினைக்கிறேன் தோழர். என்னன்னா, ஆராசாவை நோக்கி நேற்று ஒரு பேட்டியில் ஒரு மறு கேள்வியை எழுப்பியிருக்கிறார். என்னன்னா, நீங்கள் ஏன் பெரம்பலூரில் நிற்கல, நீங்கள் ஏன் போய் நீலகிரியில் நின்னீங்க, இதான் சமூக நீதியா அப்படின்னு கேட்குறாரு. பெரம்பலூர் பொது தொகுதியாக மாறிடுச்சு, தனித்தொகுதியில் வெற்றி வாய்ப்பு எங்கே இருக்குதோ அங்கே போய் நிற்க வைக்கிறாங்க திமுக. இதோட தனிப்பட்ட ஒரு கட்சி எடுக்கக்கூடிய தேர்தல் வியூக அணுகுமுறை, இதை கொண்டு போய் சமூக நீதியோட கம்பேர் பண்ணுறாரு அப்படின்னு கேட்குறாங்கல்ல. அப்படி பார்த்தா ஆராசாவுடைய மனசாட்சியாக பதில் சொல்லணுன்னா அவருக்கு அங்கே நிற்க விருப்பம் இல்லை தான் சொல்ல முடியும். ஆனால் அந்த தொகுதி மக்களுக்கு நேராக அதை சொல்ல முடியாது. அப்படி சொன்னால் அந்த தொகுதி மக்கள் நம்மளை நிராகரிக்கிறாங்களேன்னு நினச்சிருவாங்க. ஆனால் அவருடைய மனசாட்சி, உள் மனசாட்சி என்ன சொல்லியிருக்கோம்னா, பெரம்பலூரில் தான். ஏன்னா பெரம்பலூர் என்பது அரியலூர் பெரம்பலூர் ஒருங்கிணைந்த பெரம்பலூர் மாவட்டம். அப்போ திருச்சி மாவட்டத்துக்குள்ளே இருந்துச்சு. அப்போ அரியலூர் பெரம்பலூர் மாவட்டம் வந்து மானாவாரி தரிசு அதிகமாக உள்ள மாவட்டம், விளைச்சல்லாம் மாவட்டம். அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் கோயம்பேடு, அங்கே எங்கே திருப்பூர்ப்புன்னு எல்லாம் வெளியூருக்கு போக வேண்டிய ஒரு நிர்மை இருந்தது. அந்த மாவட்டத்தை இன்னைக்கு வந்து மற்ற மாவட்டங்களுக்கு இணையாக ஒரு தலை சிறந்த பொருளாதாரத்தில் தற்சார்புடைய மாவட்டமாக மாற்றுறதுக்கு பல நிலைகளில் ஆராசா அவர்கள் அவர் கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தி. அப்போ அவர் அங்கே தான் இருக்குன்னு விரும்புவார். அங்கே இல்லாதனால இப்போ என்ன ஆகுனா, அவர் முழுக்க தன்னுடைய உழைப்பை மொத்தமாக செலுத்தின இடம் அதுதான். ஆனால் அதுக்கு ஒரு காரணம் சொல்லுவாங்க. மலையக தமிழர்கள் இலங்கையிலேருந்து வந்தவங்களில் ஏறக்குறைய ஒரு 2.5 லட்சம் பேருக்கு மேலே இந்த மாவட்டங்களில் தான் இருக்குது. 5 லட்சம் பேர் கிட்டத்தட்ட திரும்பி வந்தப்போ அந்த தொகுதியிலே 2.5 லட்சம் பேர் கிட்டத்தட்ட அங்கே இருக்கிறாங்க. அந்த வாக்கு வந்து இவர் பிறப்பால் அவங்களுடைய தந்தையார் வந்து ஈழத்தை சேர்ந்த உறவு முறையில் இருக்கிறதுனால அவங்க யாரும் விட்டு கொடுக்க மாட்டாங்கன்றதுனால தான் அந்த இடத்துல வேறு யாரும் போடாமல், அது காங்கிரஸ் கொஞ்சம் வலிமையான தொகுதி. அது நீலகிரி. ஆமாம், நீலகிரி தொகுதி காங்கிரஸ் கொஞ்சம் வலிமையான தொகுதி, அதிமுகவுக்கு வலிமையான தொகுதி. அப்போ திமுக வந்து போட்டு வெற்றி பெற வைக்கணும்னா இப்போ ஆராசா போடணும்னா அது யுக்தியாக பயன்படுத்த, அதில் தப்பு கிடையாது, அதில் ஒன்றும் தப்பு. ஆனால் ஆராசாவுடைய உள்மனசு இதுவா அதுவான்னு கேட்டால் அவர் விரும்புகிற தொகுதி பெரம்பலூர் தொகுதியாக இருக்கும், சிதம்பரம் தொகுதியாக இருக்கும், கடலூர் தொகுதியாகத்தான் இருக்கும். அதை வந்து அவர் சொல்ல மாட்டார். என்னுடைய அறிவு கட்டின வரைக்கும் சொல்கிறேன், இது தப்பாக சரியான்னு அவர் மனசாட்சி தான் முடிவு சொல்லணும். பாதவசன கேள்வி நியாயமானதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? 100 விழுக்காடு நியாயமானது. அதுக்காக அண்ணன் ரவிக்குமார் அவருடைய பதில் அறிவிப்புலாம் வந்து ஒரு பொதுச் செயலாளர், 2வது முறையாக நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கார், சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர், இவ்வளவு அவசரமாக அதற்கு இப்படிப்பட்ட ஒரு அறிக்கை தரணுமா என்பது வந்து ஒரு கேள்வி. முதிர்ச்சியற்ற அணுகுமுறை அப்படின்னு ஒரு பதத்தை பயன்படுத்துறாரு. கூடுதலாக 2026 தேர்தல் அப்படிங்கிறது பொதுவெளியில் சொல்லக்கூடாது. அதை பொதுவெளியில் சொல்லக்கூடாது. அது நீங்கள் அப்படி பொதுவெளியில் சொன்னீங்கன்னா அது கட்சிக்குள்ள உள்கட்சி இதுதான் கட்சி உள்ள பிரச்சனை உருவாகும். இது எனக்கு வந்து அந்த அறிக்கை வந்து எனக்கு சரியானதாக இல்லை. நீங்கள் அவரை கூப்பிட்டு கேட்கலாம், அவரை விட்டு அவர் திரும்ப அறிக்கை கூட சொல்லியிருக்கலாம். ஆனால் திரும்ப அவர்கிட்ட பேசி அவரை விட்டு கூப்பிட்டு ஒரு அறிக்கை போட சொல்லிக்கலாம். இது நான் வந்து 2026 கேட்குறோம், இது கட்சியினுடைய பொது நோக்கம் தான், இப்படி சொல்லி தான் நாங்கள் கட்சி ஆரம்பித்தோம். அரசியல் களத்துக்கு மூப்பாளர் கரத்தை பிடிக்கிறப்ப அப்படி தான் வந்தோம். எளிய மக்களுக்கும் அதிகாரங்கிற அடிப்படையில் கூட நாங்கள் எளிய மக்கள் தான். இந்த இயக்கத்திலேருந்து வந்தவங்க ஒடுக்கப்பட்ட பட்டியல் சமூகத்து மட்டுமல்ல, எல்லா சமூகத்தில் இருக்கக்கூடிய உழைக்கிற மக்களாக தான் இருக்கிறாங்க, பாட்டாளி மக்களாக இருக்கிறாங்க. எனவே இந்த கட்சியின் வழியாக நாங்கள் உழைக்கிறது போகிறப்ப எங்களுக்கு இந்த அதிகாரம் தேவை. அப்படி அதை உறுதி செய்கிறது தான் எங்களுடைய எதிர்கால திட்டமும் அரசியலும் அப்படின்றத வெளிப்படுத்தி ஒரு அறிக்கையை வந்து அதை வந்து கொஞ்சம் சமரசம் பண்ணி போட்டிருக்கலாம். அதுக்கு முன்பாக வன்னியரசு மிக தெளிவாக கொஞ்சம் பேசியிருந்தார், அவர் கொஞ்சம் விட்டு கொடுக்காம கூட பேசியிருந்தார். அண்ணன் ரவிக்குமாரோடைய அறிக்கை வந்து கொஞ்சம் இப்போ யார் முதிர்ச்சியற்றவர்னு அவங்க கட்சியில் தான் முடிவு பண்ணுவோம். இல்லை, நீங்கள் சொல்கிறத புரிஞ்சுக்க முடிகிறது. இருந்தாலும் பல இடங்களில் வந்து ஆதவர்ஜனா பேசும்போது ஒரு முக்கியமான வார்த்தையை பயன்படுத்தி இருந்தார். புதிய வருகைகள்லாம் வந்துக்கிட்டு இருக்காங்க, ஸோ 2026 யாருக்குமே பெரும்பான்மை கிடைக்காது, இதான் என்னுடைய ஆய்வு அப்படின்னு ஒரு முடிவை சொல்கிறாரு. இது ஏன் ஆய்வுங்க, என் ரிசர்ச் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் பேசுகிறாரு. அப்படி இருக்கும்போது புதிய வருகைன்னு அவர் யாரெல்லாம் மென்ஷன் பண்ணுறாருன்னா வெளிப்படையாக விஜயை தான் மென்ஷன் பண்ணுறாரு. ஏன்னா விஜய் வந்து ஒரு நியூ என்ட்ரி டு த தமிழ்நாடு பாலிடிக்ஸ்.
அப்போ அவர் வரும்போது அவர் தனிச்சு தான் நிற்பாருன்ற மாதிரி பேசுகிறாங்க. அப்போ அவர் மேலே ஒரு ஓட் பேங்க் சேரும்போது சீமான் தனிச்சு நிற்கிறார், அவர் மேலே ஒரு ஓட் பேங்க் சேரும்போது அதிமுக பிஜேபி தனியாக நிற்கும் போது எல்லாருக்குமே பிரியும், சிறுபான்மையினர் ஓட்டுகள் அதிமுகவை நோக்கி நகர வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாருல்ல. இதில் உங்கள் நிலைப்பாடு என்ன? விஜய் வருகை நீங்கள் எப்படி மதிப்பீடு செய்கிறீங்க? இல்லை, அவர் ஆதவ அர்ஜுனா வந்து வாய்ஸ் ஆஃப் காமர்ஸ்ன்றதை வந்து எடுக்கிற டேட்டா வந்து ஏறக்குறைய பொருந்துற மாதிரி தான் இருக்குது, அது ஒன்றும் மாற்று கருத்தில் இல்லை. இதை வந்து இவர் கிஷோரும் கொஞ்சம் பிரசாந்த் கிஷோரும் இதே மாதிரி ஒரு விஷயத்த ஏற்கனவே ஒரு தடவை சொல்லியிருந்தார், தமிழ்நாட்டு அரசியலை ஒட்டி அவர் சொல்லியிருந்தார். ஆனால் இப்போ எதுவுமே எப்படின்னா ஒரு முடிவு எட்ட முடியாது, ஒரு தோராயமான ஒரு கணக்கு, அதுக்கு கிடைச்சிருக்க சில தரவுகள் ஆதாரங்களை வச்சு. அப்போ இது வந்து இன்றைக்கி இருக்கிறது இது 26 தேர்தல் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே தேர்தலை ஒட்டி ஒரு கடைசி 2 நாள் தான் முடிவே மாறும். முதல் நாள் வரைக்கும் இருக்கும், மறுநாள் எங்கே எப்படி மாறுதுன்னு தெரியாது. தமிழ்நாட்டு மக்கள் இருமுறை மத்திய தேர்தலுக்கு, அதாவது ஒன்றிய அரசுக்காக நிற்கிறப்ப அதுக்கு ஒரு ஓட்டு இதுக்கு ஒரு ஓட்டு போகிறப்ப 2 முறை வந்தப்போ கூட தமிழ்நாட்டுக்கு வேறு ஓட்டும் மத்திய அரசாங்கத்துக்கு வேறு ஓட்டும் போட்டாங்க. அந்த அளவுக்கு தெளிவான ஆட்கள். அதனால் இது வந்து ஒரு கடைசி நேரத்தில் தான் அது வந்து கடைசியாக இருக்கும், அமைதியாக பூகம்பம், அப்படியே அமைதி பூகம்பமாக இருக்கும். கடைசி நேரத்தில் மாறுறதை கணிக்கவே முடியாத இருக்குது. அதனால் அப்படிப்பட்ட ஒரு இதாக அல்ல ஆதவ அர்ஜுனா இன்றைக்கி இருக்கிற ஒரு தரவுகளை வச்சு அவர் சொல்கிறாரு, அது ஏறக்குறைய பொருந்தும். அப்படி பொருந்தும் என்பதை தாண்டி அப்படி ஒரு நிலை வந்தால் திமுகவுக்கு தான் இல்லாமல் போகும். நிறைய வாக்குகள் எதிர் வாக்குகள் பிரியுறப்ப திமுகவுக்கு வாய்ப்பு அப்படி. ஏன்னா அதிமுக முழுமையாக இல்லை. அதே மாதிரி சீமான் தனியாக நிற்கிறாரு, நீங்கள் சொல்கிற மாதிரி விஜய் தனியாக நின்னால், ஆனால் அப்படி தான் போகும். ஆனால் அதே நேரத்தில் அதிமுகவுக்கு இப்போ சீமான் விஜய் குமாரில் யாராவது சேர்ந்தோ அந்த மாதிரி நின்னாங்கன்னா அப்போ வந்து வேறு மாதிரி தொங்கு சட்டமன்றம் வரலாம், அல்லது வந்து ஒரு பக்கம் பயங்கரமாக டஃப். இன்னொரு இடத்துல நீங்கள் பேசும்போது தனியாக நின்னால் அப்படிங்கிற மாதிரி விஜய் சொல்கிறீங்க. இன்னொரு சில தியரிஸும் சொல்கிறாங்க. ஏன்னா இப்போது விசிகாவுடைய தலைவர் திருமாவளவன் ரொம்ப ஒரு முதிர்ச்சியானவர், அவர் ஒரு அனுபவம் வாய்ந்தவர், நெடிய அரசியல் பாரம்பரியம் கொண்டவர். இன்றைக்கி திமுகவுடைய முகவரியாக அடையாளமாக மாறிக்கொண்டிருப்பவர் அல்லது இன்னும் சீக்கிரம் மாறி நிற்கப் போகிறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான். ஸோ உதயநிதி அவர்களுக்கு முன்னாடி திருமா வந்து ஒரு பெரிய ஜைஜாண்டிக்கான ஒரு லீடர். அவர் போய் அவர்கிட்ட சீட் ஷேரிங் குறித்தோ மற்ற விஷயங்கள் குறித்தோ பேச முடியுமா, கருத்து ரீதியாக விவாதிக்க முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு கேள்விக்குறியான விஷயம்தான். அப்படி இருக்கும்போது ஆதவ அர்ஜுனாவை விட்டு இந்த மாதிரி வந்து ஒரு ஆழம் பார்க்கிறார் திருமாவளவன் சொல்கிறாங்க. திமுகவுக்கும் விசிகா தான் பிரச்சனையாக இருப்பாங்க இன் ஃபியூச்சரில், ஐடியாலஜிக்கலாக ஸ்ட்ராங்கான ஒரு பார்ட் நமக்கு எப்பயுமே வந்து நம்ம கொஞ்சம் நெருக்கடி கொடுப்பாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. விஜயோட நியூ என்ட்ரி உங்கள் கால்குலேஷன் என்ன? இல்லை, என்னுடைய பார்வையில் நான் இதை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, விஜயோடைய அரசியல் என்ட்ரி வந்து 2 பேருக்கு வந்து பதில் சொல்லிடுச்சு. ஒன்று, பெரியார் நினைவிடத்துக்கு போய் அஞ்சலி செலுத்துவதன் மூலம் தான் பாசிச பாஜகவோடு இல்லை, பெரியார் எதிர்ப்பு கொள்கையில் இருக்கக்கூடிய பாஜகவோட இல்லைன்றதை முடிவு பண்ணிட்டார். அப்போ சமூக நீதி அடிப்படையில் தான் நான் செயல்பட போடுகிறேன்றதை வெளிப்படுத்திட்டார். ஒரு இதாச்சு. 2வது, இன்னொரு பக்கம் சீமான் வந்து திராவிட எதிர்ப்பு பெரியார் எதிர்ப்புன்றதில் தெளிவாக அவர் இதுவரைக்கும் காய் நிறுத்திட்டு இருக்கப்ப தம்பி விஜய் வருவார், நான் விஜய்ட்டுக்கு அப்படின்னு ஒரு மாதிரி அப்படியே இல்லை அப்படின்றதையும் ஒரு முற்றுப்புள்ளி வச்சுருக்காரு. அது என்ன ஆகும்னு தெரியல. அது ஆனால் இப்போதைக்கு அது முற்றுப்புள்ளி தான். பவர் பாலிடிக்ஸ்ன்றது வந்து பவர் ஷேரிங் தான். அதனால வந்து நாளைக்கு யாரோட சேரலாம், இருந்தாலும் இப்போதைக்கு கிடையாது. பிஜேபி கண்டிப்பா இல்ல, சீமான் கூட இப்போதைக்கு இல்ல அப்படின்ட்டாரு. இல்ல, நான் இந்த கொள்கை இதை எதிர் வருதுன்னா வா அப்படின்றத சமைச்சே அவர் கொடுத்துறாரு. இப்போ சீமானு நான் தான் அண்ணன், நான் 8% வச்சிருக்கேன், நான் ப்ரூவ் பண்ணியிருக்கேன், நான் இவ்வளோ நாள் எனக்கு சர்வீஸ் இருக்குது, என்ன கீழே தான் நீ வரணுன்றதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி தான். பெரியாரை ஏற்றுக்கிட்டேன், எனக்கு சமூக நீதி கொள்கை வேணும், நான் இப்படி நிற்கிறேன், இந்த ஸ்டாண்ட் எது நீ வரையான்ற கூட அர்த்தம் தான். அப்படி இருக்கலாம், அப்படி விட்டுருக்கேன். 2. 3வது வந்து தனியாக விஜய் வந்து நிற்க வாய்ப்பு இல்லை அப்படின்றது என்னுடைய பார்வை. அவருடைய அரசியல் நகர்வை பார்க்குறப்ப தனியாக அவர் நின்று அப்படி ஒரு அரசியல் அவர் செய்ய மாட்டார், அது சீமான் மாதிரி செய்ய மாட்டாருன்றது. எப்படி வந்து எம்ஜிஆர் ஒரு இடத்துல ஜெயிச்சு அடுத்தடுத்து வந்தாரோ, திமுக எப்படி 17 இடத்துல 67 ஜெயிச்சு இப்படி ஒன்று ஒன்றா மாறி வந்தாங்களோ, விஜயகாந்த் ஒன்று ஜெயிச்சு எதிர்கட்சியாக மாறலையா? ஆனால் அதே நேரத்தில் கமலஹாசன் ஒரு இடத்துல ஜெயிச்சிருந்தாருன்னா அரசியல் மாறி இருக்கும் அவருக்கு. அந்த தோத்தது தான் அரசியல் தோல்வி, டோட்டலாகவே மாறுது. அதே நேரத்தில் கடலூரில் சீமான் ஜெயிச்சிருந்தாருன்னா டோட்டலாக அரசியல் மாறி. இப்போ அந்த தோல்வி என்றது வந்து எந்த இடத்த தீர்மானிக்கின்றது ரொம்ப அரசியலில் ரொம்ப முக்கியமான புள்ளி. அப்படி பார்க்குறப்ப விஜய்
தனியாக நின்று தோல்வியை தழுவுறதுக்கு விரும்ப மாட்டார். என்னை பொறுத்தவரைக்கும் விஜய் வந்து கொஞ்சம் செலவும் பண்ண மாட்டாருன்னு தான் நான் நினைக்கிறேன். அவர் கொஞ்சம் அல்ல அவரே சொல்லிட்டாருன்னு சொல்கிறாங்க. இல்லை, நான் இவ்வளோ நாளாக அவரை பார்க்குறத வச்சு உளவியலான பார்வையில் சொல்கிறேன். அவர் வந்து இது வரைக்கும் தமிழ்நாட்டில் ஏதோ எந்த பெரிய இடர்பாடு வந்தப்பையும் சரி பல்வேறு விஷயங்களும் பெருசாக அவர் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணது கிடையாது, எங்கேயும் வந்து நின்னது கிடையாது. பெருசாக அவங்க இயக்க தோழர்கள் பண்ணுறாங்க, அவங்க ரசிகர் மன்றங்கிறாங்க, அது கட்டுறாங்க. அவர் வந்து இப்போ அதுக்குள்ளே போகணும், அது விடுங்க. அது மாதிரி எனக்கு வந்து பெருசாக அப்போ அவர் வந்து சேஃப்டியை விரும்புகிற மாதிரி தான் நினைக்கிறேன். அரசியல்ன்றதை அடியெடுத்து வைக்கிறதையே சேஃப்டியாக நகர முயற்சி பண்ணுறாரு. அப்படி இருக்கிற பட்சத்தில் அவர் வந்து ஏன் திமுகவோடு இருக்க விருப்பம் இல்லை அப்படின்றத எடுத்துக்கக்கூடாது. ஒரு மாநில கட்சி ஒரு ஆளும் தரப்பில் அதிகாரத்தில் இருக்கிற எதிர்த்தாங்க அரசியலே பண்ண முடியும். நான் சொல்கிற கணக்கை பாட்டு பாருங்க. விடுதலை சிறுத்தைகள் இப்போ ஏன் இந்த அண்ணன் திருமாவளவன் முரண்டு பிடிக்கிறாருன்னு நீங்கள் கேட்டிங்கல்ல, மௌனமாக இருக்காருன்னு கேட்குறீங்களே. இப்போ நான் வேணுமா வேணாமான்னு ஒரு சமீட்சை கூட மேலே திமுக கொடுத்துருக்கலாம்ல. எனக்கு தெரிஞ்ச தகவல் அவருக்கு தெரிஞ்சிருக்கும்ல. அப்போ திமுக கூட்டணிக்குள்ளே திமுக கூடாரத்துக்குள்ளே ஏதோ ஒன்று நினைக்கிறாங்க. அந்த நினைக்கிறது வந்து அவருக்கு ஏன் வந்திருக்க வராமல் போயிருக்காதா யோசிச்சு பாருங்க. அப்போ இல்லைன்னா இப்போ அடுத்த நிமிஷமே அறிக்கை கொடுக்குறவர் அடுத்த நிமிஷமே போய் பார்த்து இதுக்கு வந்து நாங்கள் அப்படி நினைக்கல, இது இந்த பொருள் எங்களுக்கு கிடையாது, இது அவங்க சொல்லிட்டாங்க சொல்கிறவர் ஏன் இது வரைக்கும் சொல்லலை? அப்போ ஏதோ ஒன்று திமுக வட்டத்துக்குள்ளே நடக்கிறதுனால தானே அது இவர் ஸ்மெல் பண்ணதுனாலையோ அல்லது வேறு நெருக்கடி வரப்போகுதுன்றதை முன்கூட்டியே உணர்ந்ததுனாலையோ இருக்கணும். ஒன்று இது, அல்லது விசிகா அதிமுகவோட உறவுல இருக்காங்கன்றதை வந்து இருக்காங்கன்னு முடிவு பண்ணதை வந்து திமுக நினச்சிக்கிட்டு நகர்த்தினாவும் இருக்கலாம். இவர் விலகி போகிறத அவங்க மோப்ப முடிச்சும் நகர்த்த ஆரம்பிச்சிருக்கலாம். அல்லது இவரை விலக்கி வைக்கணுன்றதுக்கான ஏதோ ஒன்று நடந்திருக்கு. இந்த ரெண்டில் ஏதோ ஒன்று நடந்திருக்கு. அதனால தான் இந்த அறிக்கைகள் இப்படி வரும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். திமுக என்ன கணக்கு போடலான்னு நினைக்கிறேன்னா போடலாம்னு நினைக்கிறேன். அதான் நம்ம யார் நான் கூட எல்லாமே இங்கே அப்படி தான் இப்படி தான் அப்படி தான். அதனால் என்னுடைய கணக்கு என்னென்னா பார்வை எப்படி படுதுன்னா விசிகா ஒரு 5-6% ஓட்டு, சீமான் 8 வச்சிங்க, விசிகா வந்து ஒரு சாதி கட்சியாக வச்சிங்கப்பா 10% இருக்குது, 12% அது ப்ரூவ் பண்ணாத ஓட்டு அப்படியே விட்டுருங்க. ஒரு 5% ஓட்டு 5% வச்சிங்க. இப்போ நான் 2004 விசிகா சார்பாக மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதியில் நின்னேன். 49,000 சில்லற ஓட்டு வாங்கினேன். பல்வேறு நெருக்கடியில் ஒரு சில சூழலில் அது இல்லைன்னா நான் 1,27,000 ஓட்டு நான் கணக்கு பண்ணியிருந்தேன். 50,000 ஓட்டு தான் என்னால் வாங்க முடிச்சு. அது ஒரு பெரிய நெருக்கடின்னு வச்சுங்களேன். அது அண்ணன் திருமாவுக்கு அடுத்த ஓட்டை நான் தான் வாங்கியிருக்கணும். ஆனால் நான் 3ஆவது இடத்துக்கு வந்தேன். 3ஆவது அந்த 7 பேரில் 3ஆவது இடத்துக்கு நம்ம வந்தோம்னு வச்சுக்கோங்க. அப்போ 2004 50,000 ஓட்டு ஒரு இடத்துல வாங்க முடியுது. அப்போ இன்னைக்கு 67,000 ஓட்டு வாங்குறாங்க. இன்னொரு தொகுதியில் 50,000 55,000 ஓட்டு, இப்படி எல்லா இடத்துலையும் ஆவரேஜாக 55,000 ஓட்டு 60,000 ஓட்டு வாங்கினேன். நான் வேறு ஒரு அரசியல் நெருக்கடியில் விட்டு கொடுத்து ஒரு மாதிரி பண்ணது இல்லைன்னா அந்த தொகுதியில் 1.5 லட்சம் ஓட்டு 1.28 நம்ம கணக்கு பண்ணது 1.28. அப்போ 2004 10 பைசாக்கிட்ட கிடையாது, கஞ்சிக்கு வழி கிடையாது, வாகனத்துக்கு வழி கிடையாது, எதுவுமே இல்லாத நேரத்தில் அந்த ஓட்டை வாங்க முடியும்னா 2024 20 வருஷம் கழித்து அசூர வளர்ச்சியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகளுடைய வாக்கு வங்கி என்னன்னு நீங்கள் யோசிச்சு பார்த்துங்க. அதனால் நான் எதுக்காக சொல்கிறேன்னா அப்போ இந்த அளவுக்கு இருக்கிறப்ப இவங்க ஓட்டை ஒரு 5% 6% திமுக கணக்கு பண்ணி அதோட கம்யூனிஸ்ட் கட்சியோ அல்லது அவரோட யார் வேணாலும் போட்டுப்பா, வேல்முருகன் போகிறாரா போட்டு, யார் வேணாலும் போட்டு எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்தா ஒரு 10% ஓட்டு. விஜய்கிட்ட 70 லட்சம் ஓட்டு உள்ளதுன்னா 16% ஓட்டுல 30 லட்சம் ஓட்டு வந்து 30-35 லட்சம் ஓட்டு வந்து அதே டபுளா வரும். 15% வருது. அப்போ 15% 13ன்னு வச்சிங்க. இப்போ இவங்களை விட கூட தானே, அது கூட தான். 30 தொகுதிக்கு 30 சீட்டை கொடுத்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தானே. அவங்க கேட்குறது அதுதானே. 30 மாவட்டத்துக்கு 30 சீட்டுன்னு ஒரு எனக்கு வர தகவல். ஒரு அது உண்மையாக ஒரு மாவட்டத்துக்கு ஒரு சீட்டு, 30 மாவட்டத்துக்கு 30 சீட்டு, 40 ஆரம்பித்து 30 முடிச்சுக்கிட்டாங்கன்னு வச்சுங்களேன். 30 எம்எல்ஏ ஆகிறனாலும் 15 பேர் எம்எல்ஏ ஆகிடுவாங்களே. அதானே அரசியல். ஒருவேளை இழுபறியாக வந்துருச்சுன்னா அப்போ ஆதவ அர்ஜுனா சொல்கிறப்ப இழுபறியாக வந்துச்சுன்னா அப்போ துணை முதல்வரும் கிடைக்குமே. 2 கேபினெட் அமைச்சரோ 4 கேபினெட் கூட வாங்கிக்கலாமே. என்ன வேணாலும். ஆமாம், தனி சின்னத்தில் நிற்கிறாங்க. அப்போ அந்த சூழல் வந்துடுமே. அப்போ அவங்க என்ன நினைப்பாங்கன்னு எனக்கு என்ன தோணுதுன்னா இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு மல்லு கட்டிட்டு நிற்கிறதுக்கு நாளைக்கு உதயநிதிக்கே வந்து திருமாவளவன்
அவர் தலைவர் ஸ்டாலின் இருக்கிற வரைக்கும் ரைட்டு. அவர் இல்லைன்ற பட்சத்தில் உதயநிதி தலைமை எடுக்கிறப்ப திரும்ப சீனியாரிட்டி பார்ப்பாரா? நம்ம எப்படி இப்போ உதயநிதியோட பேசுறது அந்த மாதிரி ஆள் அந்த மாதிரி பார்க்க மாட்டாங்க. அதாவது 6 படை வீடில் சுவாமி மலைன்றது வந்து அப்பனுக்கு புத்தி சொன்ன மந்திரம் சொன்ன இடம்னா அது என்ன பொருள்னா, சின்னவனாக இருக்கிறவனை நீ பார்க்காத, அவனுக்கும் ஆற்றல் இருக்கும், அவனுக்கும் திறமை எல்லாமே வேண்டும். அதனால் வந்து ட்ரெஸ் கோடு, படிப்பு, உருவத்தை பார்த்து இதெல்லாம் பார்த்து நீங்கள் பார்க்காது, வயசு இதெல்லாம் பார்க்காது. 76 வயசு இருப்பான், 4-5 வயசில் இருக்கிறவன் ஈஸியாக கணக்கு போட்டு சொல்லிட்டு போடுவான். பிரஜானங்க போய் இப்போ வந்து அவார்டு வாங்கிட்டு வரும், எல்லாம் 4 பசங்களும் எல்லாம் சின்ன சின்ன பசங்களாக இருக்காங்க. இதை முன்னாடி விளையாண்டவங்கெல்லாம் பெரிய பெரிய ஆளுங்க. இப்போ நீ சின்ன பசங்க ஒதுக்கிறீங்களா? அப்படி கிடையாது. அதனால அந்த மாதிரி அவர் பார்க்க மாட்டார். அதனால் வந்து திறமை, அனுபவம், எந்த சீட்டில் உட்காந்துருக்காரு, அவங்களுக்கு பின்னாடி யார் இருக்காங்க, இதெல்லாம் கணக்கு போட்டு தான் போகணும். அப்போ அவரை போய் அன்பிற்குரிய அமைச்சர் உதயநிதி அவர்களை வந்து அவ்வளவு எளிதாக கணக்கு போடுற நபர் திரும்ப கிடையாது. அது மாதிரி செய்ய மாட்டார். அந்த மாதிரி பார்வையெல்லாம் பார்க்க மாட்டார். இவங்க வேணால் பார்க்கலாம். இவங்க வந்து உதயநிதி அவர்கள் வந்து தலைமை எடுத்தால் நாளைக்கு வந்து திரும்ப ஹேண்டில் பண்ணுறது கஷ்டம் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு, ஏன்னா கொள்கையில் வந்து இன்றைக்கி திமுகவை விட வலுவான கட்சி விசிகா. கொள்கை கோட்பாடில் திமுக கூட சில இடத்துல சமரசம் வராங்க, அதில் ஆட்சியில் இருக்கிறதுனாலையும் நெளிவு சுழிவோடு நகர்றாங்க. எதிர்கட்சியாக இருக்கிறப்ப பேசுறதை விட ஆளுங்கட்சியாக இருக்கிறப்ப சில விஷயத்தில் அவங்க வந்து தவிர்த்து முடிஞ்ச வரைக்கும் ஏதோ முயற்சி பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம். ஆனால் விசிகா அப்படி கிடையாது. அவங்க கோட்பாட்டில் இன்னைய வரைக்கும் உறுதியாக சரியாக அந்த இன்னைக்கு வரைக்கும் ஆணவ கொலைக்கு தனிச்சட்டம் வேணும் அப்படின்னு ஒத்த காலம் நிற்கிறாங்க. ஆணவ சட்டத்துக்கு மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் பல விஷயங்களுக்கு வந்து இன்னும் தீர்வு வேணுன்றதை வந்து முன் வச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் ஒரு யார் வந்துடக்கூடாதுன்றதுக்காகத்தான் சில இடத்துல அவர் வந்து சமரசம் கிடையாது, ஒரு பதுங்கி போகிறது. அது சமரசம்ன்றது வந்து என்னவனானது பொண்ணு கை கழுவிட்டு போகிறது தான் சமரசம். அதனால் சமரசம் கிடையாது, பதுங்கி போகிறாரு. அது பதுங்கி தான் நடத்தும். பதுங்கினா இந்த நேரத்தில் பதுங்கி தான் அவனுக்கு வேறு வழி கிடையாது. திடீர்னு பாய்வார். யாருக்காக பாயணும்? மக்களுக்காக தான் பாய்க்கணும். அந்த மக்களுக்கே எதிராக இன்னொரு சக்தி வந்துடக்கூடாதுன்றதுக்காக சரி நகர்ந்து போவோம் அப்படின்றதுக்காக தான் நகர்றாங்கன்னு நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் விடுதலை சிறுத்தைகள் அரசியலில் ஆட்சி அதிகாரம் என்பது ஒரு கோட்பாடு. அதில் பயணித்ததுனால சொல்கிறேன். எனக்கெல்லாம் தீவிரமான இது. அண்ணன் திருமாவளவன் வந்து எம்பி ஆகணுன்றதுக்காக முதல்ல முயற்சி பண்ணோம், கட்சி பதிவு பண்ணணும்னு ஆசைப்பட்டோம். இப்போ அது நடந்திருக்கு. ரொம்ப லேட்டு, டூ லேட் இதனால. ஏன்னா அதுக்கே தடை யார்? ஏன் ஆணிச்சு திமுக கடை தராதுனால தானே. ஒரு சின்னத்தை வந்து சூரியனா கொடுத்தது போன தேர்தலில் கொடுத்துருந்தா கட்சி ஆகிருக்கும்ல, அங்கீகரிக்கப்பட்ட கட்சி ஆகிருக்கும்ல. விழுப்புரத்தில் நீங்கள் அண்ணன் ரவிக்குமாருக்கு வந்து உதயசூரியன் சின்னத்தை தரல, தராது தானே பிரச்சனை. உதயசூரியன் தான் கொடுத்தாங்க, தனி சின்னம் கொடுக்கல. எஸ் போன தரேன் இல்லைன்னா அப்பயே கட்சி ஆகிருக்கும்ல. அப்போ இதுக்கு யாரும் தடை எடுத்துக்க முடியும்? எப்படி எடுத்துக்குவீங்க? அப்போ நீங்கள் வந்து எங்கள் கூட்டணி தோற்றுறக்கூடாது, நாங்கள் நம்பிக்கை இல்லை அப்படின்ற அடிப்படையில் நான் ஒன்று திரும்ப அவருக்கு மட்டும் நாங்கள் தரோம், இவருக்கு தர முடியாதுன்னு சொன்னீங்க. ஒருவேளை கொடுத்து ஜெயிச்சிருந்தாங்கன்னா அன்னைக்கு அங்கீகாரம் இருக்கும்ல. அப்போ விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒரு கனவு இருக்குது, அந்த கட்சியோட தலைவர் அண்ணன் திருமாவளவனுக்கு ஒரு கனவு இருக்குது. அந்த கனவை நோக்கி அந்த லட்சியத்தை நோக்கி தான் பயணிப்பாங்க. அந்த பயணத்தில் உங்களோட எதெல்லாம் சேர்ந்து போக முடியுமோ அந்த புள்ளியில் சேர்ந்து நிற்கலாம், விலகி நிற்க வேண்டிய புள்ளியில் விலகி நிற்க வேண்டியது. இதுதான் இதில் அரசியலில் யதார்த்தமானது. அந்த கட்சியோட ஒருத்தர் பேசுகிறாங்க அப்படின்றது அந்த கருத்தை சொல்கிறாங்கன்றதுக்காகவே இதை இப்போ பூமாக்கி கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க இப்போ தான். ஆனால் அதில் என்ன ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் என்ன சங்கடம்னா, இது ஒருவேளை திமுக விசிகா கூட்டணி தான் இருக்கணும்னு விரும்பினா இதை நீடிக்க அவங்க விடக்கூடாது. விசிகாவும் திமுக விட்டு போகிறது இல்லைன்னு உண்மையிலே முடிவு பண்ணியிருந்தா, மனப்பூர்வமாக உளப்பூர்வமாக முடிவு பண்ணியிருந்தா என்ன பண்ணும்? நீடிக்காமல். ஏன்னா 2 தொண்டர்களுக்கு மத்தியில் ஒரு அதிருப்தி வந்துருச்சுன்னா நாளைக்கு தேர்தல் நிற்கிறப்ப ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகாது. அதாவது கிரவுண்டோட ஜெல்லாகாதுன்றீங்க. ஜெல்லாகாது. இப்போ இருக்கிற அந்த ஃபிக்ஸ் பாண்ட் இருக்குது, இது வந்து எப்படின்னா விட்டு கொடுக்க முடியாது. ஏற்கனவே இந்த திமுக எப்படி தெரியுமா இருக்கும் உங்களுக்கு? தலைவர் கலைஞர் இருக்கப்ப யாரை போட்டாலும் நீங்கள் ஆவாதவங்களே இந்த தொகுதியில் நம்ம தொகுதியை தூக்கி கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு தோக்கடிச்சு விட்ருவாங்க. நடக்கும். அண்ணா திமுக நடக்கும் திமுக. ஆனால் அம்மையார் ஜெயலலிதா வந்த பிறகு அந்த வேலையே கிடையாது, ஓடலைன்னா அதோட காலி. அந்த பாலிடிக்ஸை இப்போ திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் இப்போ எடுத்து என்ன பண்ணுறாரு?
நின்று தோத்தாலோ ஓட்டு குறைஞ்சாலோ உனக்கு பதவி கிடையாது, அமைச்சர் கிடையாது, மாவட்ட செயலாளர் மாவட்ட கிடையாது, அந்த பகுதியில் யாராவது பொறுப்பாளோ அவர் கிடையாதுன்னு வந்து அந்த ஸ்டாண்ட் எடுத்து நெருக்கடியாக நகர்றப்ப இப்போ கூட ஒரு மாற்றம் உண்டு ஏமாற்றம் இருக்காது அப்படின்றாரு. அப்போ மாற்றம் உண்டு அப்படின்னா அந்த மாற்றம் யாருக்காக மாற்றம்னா உதயநிதி மாற்றம் மட்டும் இல்லை, வேறு சில அமைச்சர்கள் மாற்றமும் இருக்குது அப்படின்னா அந்த அமைச்சர்கள் சரியாக வேலை செய்யணும் தான் அர்த்தம் தேர்தலில். இப்போ அதெல்லாம் வந்து அவங்க கணக்கு எடுக்கிறாங்க. இப்போ இது மாதிரி செய்ய வெற்றி வாய்ப்பு வந்து பறிபோகாது. ஆனாலும் என்னதான் சொன்னாலும் கீழே வந்து ஒரு விரிசல் ஏற்பட்டுச்சுன்னா அது சரி செய்கிறது ரொம்ப கடினமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதனால் விடுதலை சிறுத்தைகளுடைய இன்றைய அரசியல் நிலைப்பாடு என்பது எல்லாரும் நினைக்கிறாங்க அண்ணன் திருமாவளவன் அதெல்லாம் இந்த திருமா வந்து அனுமதிக்கல, திருமாவுக்கு தெரியாது, இவர் ஒரு ஆர்எஸ்எஸ்காரர், இவர் பிஜேபிக்காரரு ஆதவ அர்ஜுனா, அதனால தான் உள்ள பூந்தி இப்படிலாம் பேசுகிறாரு அப்படிலாம் சொல்கிறாங்கல்ல, அதில் உங்கள் நிலைப்பாடு நீங்கள் எப்படி பார்க்குறீங்களா? அது வந்து ஆதவ அர்ஜுனா துணை பூச்சலாளர். ஆமாம், ஒரு வாய்ஸ் ஆஃப் காமர்ஸோடைய ஹெட், வாய்ஸ் ஆஃப் காமன், அந்த கட்சியோட துணை பூச்சலாக அவர் ஒரு மேட்டரை சொல்லிட்டாரு. இதுக்கப்புறம் அவர் கட்சி தலைவர் இனிமேல் அதை சத்தி சொல்லுவார். அதுதான் ஸ்டேட்மெண்ட். இது வந்து கட்சியில் இருக்கக்கூடிய ஒருத்தருடைய எதிர்பார்ப்பு. ஆதவ அர்ஜுனானும் இந்த கட்சியில் வந்து அவரும் சேர்ந்த பிறகு அவருடைய எதிர்பார்ப்பு அல்லது கட்சியோட எதிர்பார்ப்பை பிரதிபலிக்கிறார். அது போஸ்ட் பண்ணுற இடத்துல இப்போ அட்மினை கேட்கணும்னு அண்ணன் திருமாவளவன் சொன்னார். அட்மின் யாராக இருப்பாங்க? இப்போ ஆதவ அர்ஜுனா தான், வாய்ஸ் ஆஃப் காமர்ஸ் தான் அவங்களுடைய ப்ரமோட்டர். அப்போ அவங்க தான் அது இருக்கா. அப்போ அவங்களுக்குள்ளே தான் முடிவு எடுக்கும். இப்போ அவர்கிட்ட கேட்டிருப்பாங்க, எடுத்துட்டு இப்போ நடுவில் சத்தம் போட்டு யாராவது அப்புறம் திரும்ப வராங்கன்னா அது அந்த சலசலப்பு வருதுன்னா இவங்க போட்டிருப்பாங்க. அப்புறம் அவர் சரி வேண்டாம், நமக்கு ஒரு இமேஜ் ஸ்பாயில் ஆகுது, வேணாம் போட்டு திரும்ப நமக்கு இதான் நம்ம கோரிக்கை, அதனால தப்பு இல்லையே அப்படின்னு. இப்போ இந்த மது ஒழிப்பு மாநாடு கூட இப்போ எடுக்கிற இதெல்லாம் இப்படி தான் வந்து பார்வைக்கு வருது. தலைவர் கலைஞர் இருக்கிறப்பயே தமிழ் பாதுகாப்பு இயக்கம் தொடங்குறப்ப அப்போ வந்து ஒரு வந்து மருத்துவர் ராமதாஸ், வைகோ, அண்ணன் திருமா எல்லாம் ஒன்றா. அப்போ இவர் திமுக அலைன்ஸில் தான் இருந்தாங்க. அப்போ திமுக அலைன்ஸில் இருந்துக்கிட்டே அந்த இதை எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து உண்ணாவிரத்தில் வந்து இதில் வந்து உண்ணாவிரத்தில். அப்போ இதெல்லாம் வந்து எப்படின்னா ஒரு கட்சிக்குன்னு ஒரு நிலைப்பாடு இருக்குது, ஒரு கொள்கை இருக்குது, அதை நோக்கி நகர வேண்டிய ஒரு தேவை அந்த கட்சிக்கு நெருக்கடி இருக்குது. ஒரு SC/ST அணியாக திமுகவுக்கு இருக்க முடியுமா? விடுதலை சிறுத்தைகள் அதுக்கு விடுதலை சிறுத்தைகள் தனியாக வச்சுக்கிட்டு அதுக்கு தலைவர் போஸ்ட் வச்சுட்டு இவ்வளோ பொறுப்பு போட்டுட்டு திமுகவில் இணைஞ்சிடலாமே, அவ்வளோதான் விஷயம். இப்போ நான் ஒரு இயக்கம் தனியாக நடத்துகிறேன்னா விடுதலை சிறுத்தைகள் வந்து அரசியல் இன்றைக்கி பேசுகிறேன், அதுக்காக நான் போய் விடுதலை சிறுத்தைகள் இணைய முடியாதுண்ணா. எனக்கு இணைய முடியாதுன்னா எனக்கு ஒன்றும் வெறுப்புலாம் கிடையாது. விடுதலை சிறுத்தைகளுடைய அரசியலில் அவர் அண்ணன் திருமாவளவன் சொன்ன இதுதான் என்ன எனக்கு கால் ஒளி. தலைவர்களை உருவாக்கணும், அம்பேத்கர் அதை தான் விரும்பினார். அம்பேத்கர் பல தலைவர் பற்றாக்குறையாக இருக்குது, தலைவர்களை உருவாக்கணும்னு சொன்னார். அந்த வரிசையில் நம்ம விடுதலை சிறுத்தை தலைவர் வாழ்ந்துருக்கணும் அப்படின்னா அதுலேருந்து வெளில வந்து பல பேர் முளைக்காமல் போயிட்டாங்க, இவன் மட்டும்தான் ஒருத்தர் முளைச்சிருக்கிறான் அப்படின்னு அவர் நினைக்கிற அளவுக்கு ஒரு இயக்க தலைவராக இருக்கிற இன்றைக்கி நம்முடைய ஒரு அறிக்கை இன்றைக்கி வந்து பேசுகிறோம். உண்மை விடுதலை சிறுத்தையிலேருந்து பேச முடியாது, வேறு எங்கேயும் பேச முடியாது. ஏதோ ஒரு வகையில் இந்த சமூகத்தை பேசுகிற இடத்துக்கு வந்திருக்கோம்ல, இதை ஏன் இழக்கணுன்றது தான் ஒரு ஒற்றை காரணம், வேறு ஒன்றும் காரணம் கிடையாது. அதேமாதிரி நான் வெளியேறினதுக்கும் வந்து அண்ணன் நினைக்கிறதோ மற்றவங்க நினைக்க முடியாதும் காரணம் கிடையாது. இது ஒரு அது வேறு இதில் போவோம். அதுக்காக என்ன சொல்கிறேன்னா, இது விடுதலை சிறுத்தைகளுடைய நிலைப்பாடு. இந்த நிலைப்பாட்டில் பின்தங்கினால் விடுதலை சிறுத்தைகள் என்கிற அரசியல் இயக்கமும் சமூக கட்சி, அந்த சமூகக்காக உழைக்கிற கட்சியும் பின்னோக்கி போயிடும். அதை நன்கு உணர்ந்த காரணத்தினால்தான் மௌனம் காக்கிறார். அதை எப்படி நகர்த்தணுமோ அந்த தெளிவும் அந்த பார்வையும் அந்த சிந்தனையும் அந்த அனுபவம் அந்த பட்டறிவும் அவருக்கு இருக்குது. கண்டிப்பாக திமுக நினைக்கிற அளவில் எளிதாக கையாண்டுட்டு போயிட முடியாது. அதனால் ஒரு நல்ல முடிவு வரும் என்று நான் நம்புகிறேன். கூட்டணி உடையும் எதிர்பார்க்குறாரா? இந்த கூட்டணி பிளவுன்னு எதிர்பார்க்குறாரா குடந்தை அரசன்? ஏன்னா அதிமுகவில் ஒரு வேக்கன்ட் இருக்குது. ஒவ்வொரு முறையும் ஆதவ அர்ஜுனா பேசும்போதும் சரி, டாக்டர் திருமாவளவன் பேசும்போதும் சரி, டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் ஏடிஎம்கேன்னு பேசுகிறாங்க. இன்னைக்கு பிஜேபி கூட இல்லை. இந்த நேரத்தில் சில சிறுபான்மை ஓட்டு வந்து அதிமுக போயிருக்கு 2024 சொல்கிறாங்க. அதிமுகவை நீங்கள் எளிமையாக பார்த்துடவே முடியாது. அது இப்போ வரப்போகிற தேர்தலில் அதிமுகவுக்கு எப்பயுமே ஆன்டி கவர்மெண்ட் ஓட்டுன்னு ஒன்று இருக்கும். ஆன்டி இன்கம்பன்சி திமுக மேலே அதிருப்தி அரசு இருந்தாலும் அந்த அரசு மேலே ஒரு அதிருப்தி ஓட்டு இருக்கும். அது திமுக அது எப்பயுமே ஒரு 20 to 20% ஓட்டு வந்து எப்பயுமே என்ன நீங்கள் தலைகளாக தண்ணி குடித்தாலும் அது வரதான் செய்யும்.
அதனால் ஒரு தனிநபரோ ஒரு குழுவாகவோ ஒரு கட்சியாகவோ ஒரு சமுதாயமாகவோ ஒரு சாதியாகவோ ஒரு இனமாகவோ மதமாகவோ ஏதாவது ஒரு வகையில் பாதிப்பு வரதான் செய்யும். இப்போ முழுமையாக முஸ்லீம் போட்டுருவாங்களா? 100% முஸ்லீம் போட்டாங்க. 99.9% முஸ்லீம் ஓட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆனிச்சு. 99 கூட கிடையாது, 85% மேலே ஓட்டு. ஏன்னா நாம் தமிழாக வாங்கிடுச்சு. 85%க்கு மேலே ஓட்டு வாங்கினாங்க. விழுந்துருமா? இப்போ பட்டியல் சமூகத்தில் வந்து 100 விழுக்காட்டில் பறையர் சமூகம் 61 விழுக்காடு. அந்த 61 விழுக்காட்டில் 50 விழுக்காட்டுக்கு மேலே திமுக ஓட்டு வந்துச்சு. இப்போ 50 விழுக்காடு ஓட்டு திமுக ஓட்டு வந்துருமா? விழாதா? விழாதுங்க. எப்படி விழும்? வேங்க வயலுக்கு தீர்வு காணாமல் எப்படி உங்களுக்கு விழுவோம்? 16(4)A எந்த தீர்வும் காணாமல் இருக்கப்போ உங்களுக்கு எப்படி ஓட்டு விழுவோம்? எப்படி விழுவோம்? சாதி ஆணவ படுகொலைக்கு தனி சட்டம் ஏற்றாமல் எப்படி உங்களுக்கு ஓட்டு விழுவோம்? அட்ராசிட்டி. ஏன் இப்போ விசிகா கொடிக்கம்பத்தை ஏற்ற முடியாது, அதுக்கு எப்படி ஓட்டு விழுவோம்? அப்போ இதுதான் எதிர்ப்பு ஓட்டு. இப்போ இதை வந்து எதிர்ப்பாக இது யார் கையில் போவோம்? இன்னொரு பர்சன்டேஜ் இருக்குது. அது யார்? வெற்றி பெறவங்களுக்கே ஓட்டு போடுறவங்க இருப்பாங்க. எது ஜெயிக்கிற கட்சியும் ஜெயிக்கிற கட்சிக்கு குத்துறவங்க. அப்போ இந்த போன தடவை நீங்கள் அது ஒரு குறிப்பிட்ட ஓட்டு இருக்குது. அப்போ அந்த ஓட்டு யாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆக போகுது? இந்த கேள்விலாம் வருது. எடப்பாடிக்கு மேலே இருக்கிற இந்த குற்றச்சாட்டை ஒரு கைத்தடி அரசு, ஒரு அடிமை அரசு, ஒரு பிஜேபி அப்படின்னு அரசு. இப்போ அதுலேருந்து அவர் ஒரு தேர்தல் நின்று இன்ன வரைக்கும் நிற்கிறார். சில விஷயங்களில் அவர் வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் இந்த மாதிரி விஷயங்களில் வந்து அவங்களுக்கு உங்களுக்கு நீங்கள் ஆட்சியில் இருக்க நெருக்கடி இல்லாமல் அவங்களுக்கு 1008 வழக்கு வாங்கி வச்சுருக்கவங்களுக்கு நெருக்கடி இருக்காதா? சொல்லுங்க. திமுக திமுக என்ன சொல்றீங்க? எங்களுக்கு வந்து நெருக்கடி இருக்கு, அண்ணா சொன்ன மாதிரி நாங்கள் வந்து வெறுங்கரண்டி இல்லை என்ன வச்சுருக்கரண்டி எங்களை அப்படி இப்படி ஆட்ட முடியாதுன்னு நீங்கள் சொல்கிறீங்களா? இப்போ அவங்க மட்டும் என்ன வந்து வானத்துலேருந்து கூச்சி வந்து ரெக்க கட்டி ஸ்பைடர்மேன் மாதிரியாக இருக்காங்க? அவங்களுக்கு பிரச்சனை இருக்குல்ல. அவங்க ஏற்கனவே குட்கா வழக்கு இருக்குது, பல்வேறு வழக்கு இருக்குல்ல. இந்த நேற்று வைத்தியலிங்கம் மேலே போட்டாங்க. அதனால் இது இருக்குல்ல. அப்போ அவங்களும் நெருக்கடியை தாண்டி தானே ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அப்போ அதை வந்து நம்ம எப்படி அங்கீகரிக்காமல் இருக்க முடியும்? அதனால் அதிமுகவுடைய அரசியல் என்பது எளிமையாக எடுத்துகிட்டு நீங்கள் தள்ளி விட்டு போகிற மாதிரி திமுக நினைக்கிறது இந்த தேர்தலில் நடக்காது. அதிமுகவுடைய அணி ஒருவேளை வலுப்பெற்றால் மிகப்பெரிய தேர்தலில் அரசியல் முடிவு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவர் ஸ்டாண்ட் வந்து உறுதியாக இருக்கிற மாதிரி தெரியும். இந்த ஸ்டாண்டில் பிஜேபி அப்படின்ற விஷயத்தில் நாளைக்கு நெருக்கடிக்கு இவர்கள் அடி பண்ணிடுற மாதிரி அவர்கள் அடி பண்ணிடுற மாதிரி இவர்கள் என்கிற இது வந்துச்சுன்னா எதனா நடக்கலாம். ஆனால் இன்னைய வரைக்கும் அப்படி இருக்கிறதுனால கூட்டணி இது இந்த கணக்கை ஆதவர்ஜுனாவுடைய வாய்ஸ் ஆஃப் காமர்ஸ் போட்டிருக்காதா இல்லை அண்ணன் திருமாவளவன் போட்டிருக்க மாட்டாரா? அப்போ ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு டிமாண்ட் வைக்கிறாரு திமுக. அப்படி எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாம். அப்போ அதான் கழகம் போட தான் நியாயம் இருக்கும். அப்போ குட்டையை குழப்பினா தான் மீன் பிடிக்க முடியும். குட்டையை விடுதலை சிறுத்தைகள் இன்றைக்கி குழப்பிக்கிட்டு இருக்கு. ஒன்று. ரெண்டாவது, தன்னை சுற்றியும் விடுதலை சுற்றியும் அரசியல் வட்டம் இருக்குன்னுன்றதை, இந்த வெளிச்சம் இருக்குன்னுன்றதை மிக சரியாக நகர்த்திட்டு இருக்காங்க. 3 நாளாக விசிகா தான் லைம் லைட். அதுக்கு முன்னாடி அடுத்து இப்போ 2ஆம் தேதி தொடர்ந்து இப்போ லைம் லைட்லேயே இருக்கிறாங்களே. இதுவே வந்து ஒரு பெரிய முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்த இந்தியா கூட்டணின்ற பார்வையில் பார்க்குறப்ப சில அது என்ன போன தேர்தலே வந்து அதிமுக பேசினப்போ ஏன் போகலைன்னா இந்தியா கூட்டணி ஜெயிச்சிரும். அப்போ நம்ம ஜெயிச்சா விசிகாலேருந்து ஒரு மந்திரி கேபினட் அந்தஸ்துக்கு விவசாயத்துறை அமைச்சர் வரைக்கும் பேச்சு அடிபடுச்சு. அப்போ அமைச்சர் ஆகிடுவாங்கன்ற. இப்போ இந்தியா கூட்டணி இனிமேல் இந்த தேர்தலில் என்ன நீங்கள் உள்ளேருந்து ஆதரிச்சான்னா வெளிலேருந்து ஆதரிச்சான்னா ஒன்றும் தேவையில்லை, எது இருந்தா நமக்கு என்ன, எனக்கு எத்தனை கொழுக்கட்டை, அப்படி தானே முக்கியம். இதான பார்ப்போம், எந்த கட்சியாக தானே பார்ப்போம். அதனால் விசிகாவுடைய அரசியல் வந்து ஒருவேளை பத்திரிகை கொடுக்க போனார் அண்ணன் மாநாட்டுக்கு, என்ன பேசுறது வரைக்கும் யாருக்கும் தெரியாது. அரசியல் பேசலன்ட்டாரு. அரசியல் பேசாமல் வந்திருப்பாங்களா? வாய்ப்பே கிடையாது. இப்போ உங்களுக்கு தெரியுது, எனக்கு தெரியுது, இது தளபதி ஸ்டாலினுக்கு தெரியாதா, இது அண்ணன் ஆராசாவுக்கு தெரியாதா? அப்புறம் உளவுத்துறையெல்லாம் வச்சுருக்குறாங்க. அப்புறம் அவர் பேசுனதை அவர் திரும்ப வந்து பேசிட்டு போனாருன்னு அவர் யார்கிட்ட 2 பேர்ட்ட சொல்லாமல் இருப்பாரா? கண்டிப்பாக சொல்லி எல்லாம் நேரம் முடிச்சிருப்பாங்க. அதனால் இந்த கலாட்டா இங்கிருந்து கலாட்டா வருதா இங்கிருந்து கலாட்டா வருதான்றது தெரியல. ஏதோ ஒரு வகையில் இவங்க நிராகரிக்கிறதுனால இவங்க இந்த ஸ்டெப் எடுக்கிறாங்களா, இவங்க அதிமுக போகிறதுனால இப்படி ஒரு கலகம் வருதான்றது வந்து விடை 2-3 நாளில் தெரியும், அல்லது அக்டோபர் 2 தெரியும். அதையும் தாண்டி திமுக கூட்டணி கட்சிகளை அழைத்து மேடையில் பேசுகிறப்ப நீ மேடையில் பேசலாம் செல்லாது. நேற்று என்ன பவள விழாவில் இப்போ திருமாவளவன் பேச போகிறாரு திமுக பவள விழாவில். நான் என்ன கேட்குறேன், முதல் நாள் வரைக்கும் பேசிட்டு மறுநாள் இடம் மாறு. ஏங்க முதல் நாள் ராத்திரி அதிமுக சார்பாக சட்டமன்ற உறுப்பினர் அருள் போய் வந்து அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை கிரீன்வேஸ் ரோட்டில் நைட்டு 12:30 மணிக்கு சந்திச்சுட்டு முடிச்சுட்டு வராங்க. விடிய காலம் 4:30 மணிக்கு மாறுது.
அண்ணன் சரத்குமார் நான் திடீர்னு எந்திரிச்சு நைட்டு கனவு கண்டேன், நான் ராதிகாட்ட கேட்டேன், அவங்க இதுதான் சரியான முடிவு நானே நினச்சிக்கிட்டு இருந்தேங்க, இதான் முடிவு எடுப்புன்னு சொல்கிறேன். அதனால் ஒரு நிமிடத்தில் மாறுறது, ஒரு இரவில் ஒரு பகலில் அரசியல் மாறுறது. அதனால் எத்தனை மேடைகளில் போனாலும் வந்தாலும் இந்த பிரச்சனைகள் இப்போ நெருப்பாக தொடங்கியிருக்குது. இந்த புகைச்சல் பெரும் புகைச்சலாக இருக்குது. இது 26 வரைக்கும் நீடிக்கும். இந்த அரசியல் களத்தில் 26 வரைக்கும் நின்று கடைசியாக கையெழுத்து போடுற வரைக்கும் உறுதி கிடையாது. விசிகாவும் திமுகவும் கடைசியாக கையெழுத்து போடுற வரைக்கும் முடிவு தெரியாது. இதனால் இப்பயும் கூட்டத்தில் இருக்காங்கன்னு எடுத்துக்க முடியாதுன்றீங்க. இப்போதைக்கு கூட்டத்தில் தான் இருக்கிறாங்கன்னு திமுக சொல்லுது, நாங்களும் தான் இருக்கிறோன்னு வன்னியரசும் ரவிக்குமாரும் சொல்கிறாரு. நாளைக்கு அதே அண்ணன் திருமாவளவனும் வலியுறுத்தி சொல்லலாம். ஆனால் கையொப்பம் விடுற வரைக்கும் இதற்கு உத்தரவாதம் கிடையாது. போன தேர்தலே அதிமுக கொடுத்த ஆப்ஷன் ஜாஸ்தி. ஆனால் கட்சி அங்கீகாரம், இந்த கூட்டணி இதை வந்து பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு பண்ணியிருப்பாங்க. விசிகா பண்ணியிருக்கலாம். இந்த தேர்தல் வந்து அங்கே இருக்கிறனால கூடுதல் வாய்ப்பு, வேறு பல பின்னணிகள் கிடைச்சிச்சின்னா அது வந்து ஒரு பெரிய இடத்தை நோக்கி நகர வாய்ப்பு இருந்தால் கூட நகரலாம். பல விதமான கேள்விகளுக்கு ரொம்ப நிதானமாக ஆழமாக உங்களுடைய அரசியல் புரிதலோடு வந்து பல பதில்களை கொடுத்துருக்கிறீங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் எப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடக்கிறது என்று. எங்களுக்காக உங்களோட வருகையும் கதவு மிக்க நன்றி. நன்றி போல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.